வணக்கம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளின் இறுதி பட்டியல் இன்று வெளியாக வாய்ப்புள்ளதால் தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய பரபரப்பும் எதிர்பார்ப்பும் நிலவ துவங்கியுள்ளன. கடந்த தேர்தலை போலவே காங்கிரசுக்கு 10 சீட்டுகளை ஒதுக்கியிருக்கிறது திமுக. தமிழ்நாட்டில் 9 தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் 1 தொகுதி என 10 தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி போராடி பெற்றுள்ளது என்றே சொல்லலாம். வெறும் 6 சீட்டு மட்டுமே ஒதுக்கப்படும் என்று திமுக தரப்பில் சொல்லப்பட்டது. ஆனால் முன்னாள் காங்கிரஸ் மாநில தலைவர் 15 சீட்டுகளை தர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். இதற்கு பிறகு புதிதாக தலைமை பொறுப்பேற்ற செல்வ பெருந்தகையும் எப்படியாவது இரட்டை இலக்கத்தில் சீட்டை பெற்றுவிட வேண்டும் என்பதிலேயே முனைப்பு காட்டினார். இறுதியில் கடுமையாக முயற்சி செய்து 10 தொகுதிகளை பெற்றுக் கொண்டது காங்கிரஸ். இப்போது அடுத்த சிக்கல் என்னவென்றால், இந்த 10 தொகுதிகளிலும் யார் யார் போட்டியிடுவது என்பதில் காங்கிரஸ்குள் புயல் அடித்துக் கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி தொகுதியில் விஜய் வசந்த், விருதுநகரில் மாணிக்கம் தாகூர், சிவகங்கையில் கார்த்திக் ப. சிதம்பரம், கிருஷ்ணகிரியில் டாக்டர் செல்வகுமார் ஆகியோர் போட்டியிடுவதில் எந்தவிதமான சிக்கலும் இல்லை. இவர்களுக்கெல்லாம் தொகுதிகள் எளிதில் இறுதி செய்யப்பட்டு விட்டன. ஆனால் கரூர், திருச்சி, திருவள்ளூர், தேனி, ஆரணி போன்ற தொகுதிகளில்தான் வேட்பாளர்களை தேர்வு செய்வதிலும் தொகுதிகளை இறுதி செய்வதிலும் பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. கடுமையான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அநேகமாக கரூர், திருச்சி, தேனி தொகுதிகள் மாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். அதேபோல் திருச்சி, தேனி, ஆரணி இந்த 3 தொகுதிகளுக்கு பதிலாக நெல்லை, கடலூர், கள்ளக்குறிச்சி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. எனினும் யாருக்கு எந்த தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வது என்பது தொடர்பாக மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார், மாநில முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் போன்றவர்கள் டெல்லி மேலிட தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது ஆரணிக்கு பதிலாக கடலூர், திருச்சிக்கு பதிலாக மயிலாடுதுறை, கரூருக்கு பதிலாக ஈரோடு போன்ற தொகுதிகளை கேட்கலாமா என்பது குறித்து நேற்று முன்தினம் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இதை தவிர தேர்தல் ஏற்பாடுகளை மேற்கொள்வது, அகில இந்திய தலைவர் கார்கே தலைமையில் பிரம்மாண்ட தேர்தல் பொதுக்கூட்டம் நடத்துவது மற்றும் தொகுதியில் செல்வாக்குள்ள வேட்பாளர்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது இறுதியாக வெளியான தகவலின்படி கன்னியாகுமரி தொகுதியில் விஜய் வசந்த், விருதுநகரில் மாணிக்கம் தாகூர், சிவகங்கையில் கார்த்திக் ப. சிதம்பரம், கரூர் தொகுதியில் ஜோதிமணி ஆகியோர் போட்டியிட இருப்பது மட்டும் உறுதியாகி உள்ளதாம். மேலும் ஆரணி, திருவள்ளூர், நெல்லை, கடலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை ஆகிய 6 தொகுதிகள் குறித்து தற்போது ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இதில் 5 தொகுதிகளுக்கு KS அழகிரி, திருநாவுக்கரசர், KV தங்கபாலு, டாக்டர் செல்வகுமார், சசிகாந்த் செந்தில், வக்கீல் சுதா, பிரவீன் சக்கரவர்த்தி, விஷ்ணு பிரசாத், விஸ்வநாதன், MP ரஞ்சன்குமார் போன்றோர் ரேஸில் உள்ளனர். எனவே யார் யார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட போகிறார்கள் என்பது பற்றி தெரியவில்லை. எப்படியும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் இறுதி பட்டியல் இன்று அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.